வணக்கம் நண்பா, நான் உங்கள் PreethamJJ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறையா பேர் எனக்கு கால் பண்ணி போட்டு ஒய்டி ஸ்டுடியோ, அதாவது இந்த ஒய்டி ஸ்டுடியோவில் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ண பிறகு டைட்டிலோ டிஸ்கிரிப்ஷனோ இல்லை டேகோ தம்ப்நெயிலோ வச்சதுக்கப்புறமா சேவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த ப்ராப்ளத்தை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒய்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி போட்டு நான் ஆல்ரெடியே அப்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வீடியோவை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு அந்த பென்சில் ஐக்கான் இருக்கும், எடிட் பண்ணுறதுக்கான ஐக்கான். அதை ஓப்பன் பண்ணியும் போட்டு நான் இப்போ ஒரு டைட்டில் வந்து இப்போ மேலே பார்த்தீங்கனாலே தெரியும், சேவ் வந்து ஹைடில் இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு ஆல்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா அந்த சேவ் வந்து நம்ம சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொஞ்சம் வெளியே வந்துடுது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒயிட் கலரில் இருக்கும். இப்போ நம்ம சேவ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நான் வந்து தமிழ் சாங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது டைட்டிலில் ஒன்று அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் சேவ் பண்ண முடியும். இப்போ அதுக்கான இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கலாம். டைட்டிலில் வந்து நான் ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறேன். டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இப்போ நான் சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்குது. இதே வந்து நான் ஒரு டேக் ஏதாவது ஒன்று சேர்த்துறேன். டேக் சேர்த்தும்போது அந்த சேவுங்கிற மேலே ரைட் சைடில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக ஹைட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜேஜின்னு மட்டும்தான் நான் டேக் கொடுத்துருக்கேன். டேக்னு கொடுத்த உடனே அதை சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து ஹைட் ஆகிடுச்சு. நான் எத்தனை தாட்டி சேவ் கொடுத்தாலும் சேவ் ஆகாது. இப்போ நான் அதே மாதிரி தம்ப்நெயில் வைக்கும்போதும் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் ஒரு தம்ப்நெயிலும் நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான தம்ப்நெயில் வந்து நான் செலக்ட்டுங்கிறத கொடுத்தாச்சு. இப்போ சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. இப்போ அதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரைவேட் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த ப்ரைவேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி போட்டு பப்ளிஷ் இல்லைன்னா அன்லிஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். பப்ளிஷ் அன்லிஸ்ட் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணி போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஷெடியூல் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை ப்ரைவேட்டில் வேணாலும் நீங்கள் அந்த வீடியோவை வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 25ஆந்தேதி நான் ஷெடியூலே போட்டுக்கிறேன். 25ஆந்தேதி காலையில் ஒரு 8 மணிக்கு வீடியோ பப்ளிஷ் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணி போட்டு மேலே பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. 100% இது ஒர்க் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே ஒரு கமெண்ட் உங்களோட கொடுத்துருங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.